ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மௌனமான உபதேசம் என்பது என்ன? மரணம் என்று சொல்லக்கூடிய, மௌத் என்று சொல்லக்கூடிய உபதேசம். குர்ஆன் ஹதீஸ் பேசி உபதேசம் செய்யும். ஆனால் மௌத் என்பது பேசாது மௌனமாக இருந்து கொண்டே உபதேசம் செய்யும். நம்முடைய வீட்டிலே மரணிப்பவர்கள், நம்முடைய உறவிலே மரணிப்பவர்கள், நம்முடைய நட்பு ரீதியாக மரணிப்பவர்கள், அக்கம் பக்கத்து வீடுகளிலே மரணிப்பவர்கள் எல்லோரும் மரணிக்குகிற பொழுது மரணம் நமக்கு ஒரு செய்தியை சொல்லும். என்ன செய்தியை சொல்லும்? இதே நிலை உனக்கும் வரும். இதுதான் மௌனமான உபதேசம். மரணத்தினுடைய மௌனமான உபதேசத்தை யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளவில்லையோ அவர்கள் மரண நேரத்திலே கை செய்தப்படுவார்கள். அந்த மௌத்தினுடைய அந்த மௌனமான உபதேசம் நம்முடைய ஆசைகளை சுக்குநூறாக நொறுக்கிவிடும், நம்முடைய உறவுகளை பிரிய செய்துவிடும், நம்முடைய மனைவி மக்களுடைய அந்த உறவை துண்டித்துவிடும், நாம் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய பொருளாதாரங்களுடைய அந்த உறவை நம்மிடத்திலிருந்து துண்டித்துவிடும். எல்லா விதமான உறவுகளையும் ஆசைகளையும் நம்முடைய இன்பங்களையும் சுக்குநூறாக அடித்து நொறுக்கக்கூடிய, அதே நேரத்தில் மௌனமாக இருக்கக்கூடிய ஒரு உபதேசம் மௌத் என்று சொல்லக்கூடிய உபதேசம்.